போதாது. விக்க தெரிஞ்சாதான் ஜெயிக்க முடியும். வாங்க தெரிஞ்சாலும் ஒரு விஷயம் கிடையாது. காசு இருக்கு, யார் வேணாலும் வாங்கிடலாம். விக்க தெரிஞ்சாதான் விஷயம். விக்க தெரியணும் இல்ல. மார்க்கெட்டிங் தெரிஞ்சா மட்டும் ஜெயிக்க முடியும். மார்க்கெட்டிங் தெரியலாட்டி ரைட். தமிழர் நலம் நேயர்களுக்கு வணக்கம். 15/8/2026 சனிக்கிழமை எட்டயாபுரம் ஆட்டுச்சந்தை. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மத்தியானமே தொடங்கி சனிக்கிழமை காலையில 9-10 மணி வரைக்கும் நடக்கு சந்தை. வெள்ளிக்கிழமை செம்மறி ஆடுகள் அதிக அளவில் வருது, சனிக்கிழமை கொடியாடுகள் அதிக அளவில் வருது. இப்போ சந்தைக்குள்ள போய் ஆடுகளோட விலை நிலவரம், சந்தையில் ஆடுகள் எப்படி வருது, என்ன விலை சொல்றாங்க, மக்கள் எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறேன். வாங்க உள்ள போய் விலையை கேட்கலாம். ஆடு வளர்ப்புல லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு விவசாயியும் முதல்ல கவனத்துல எடுத்துக்கொள்ளக்கூடியது தீவனம் தாங்க. அந்த வகையில ஆடுகளுக்கான சத்தான ஒரு தீவனத்தை தமிழர் நிலம் உருவாக்கி இருக்குங்க. 18 வகையான தானியங்கள், பருப்பு வகைகள், பொட்டு வகைகள் இதையெல்லாம் கலந்து 50 கிலோ பையா தயாரிச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு டெலிவரி வசதி இருக்கு. மேலும் தீவனத்தை பற்றிய விவரங்கள் தெரியணும்னா வீடியோல கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. சந்தைக்கு வந்ததுலேயே ஒரு டாப்பான கிடாங்க. நீளம் உயரத்தை பாருங்க, நல்ல நீளம், நல்ல உயரம், நல்ல தலை செட்டு நல்லா இருக்கு, பின்கொம்பு நல்லா இருக்கு. ஆமா அண்ணா, எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? உசிலம்பட்டி, மதுரை உசிலம்பட்டியில இருந்து 2-3 சந்தையை தாண்டி இங்க வந்திருக்கீங்க. எவ்வளவு பேர் வந்தீங்க? எவ்வளவு ஆடு வாங்கணும் வந்தீங்க? 2 பேர். இவ்வளவு பெரிய கடா பிடிச்சிருக்கீங்களா? அந்த இதை சொல்லுங்க, ஸ்டோரி சொல்லுங்க. அப்புறம் கோழி கூச்சில் அதுல இருந்து சொல்லுங்க. காலையில 6 மணிக்கு வந்தோம்னே, 6 மணிக்கு வந்து சந்தைக்குள்ள வாங்கியிருந்தோம். எவ்வளவு கடாவை பாத்தீங்க? அது ஒரு 50-60 கடாய்க்கு மேல. அவ்வளவு கடாயும் பார்த்தாச்சு, அதுல இதுதான் பிடிச்சிருக்கு. ரைட். என்ன விலை சொன்னாங்க? என்ன விலையில இருந்து ஆரம்பிச்சு? 48,000 சொன்னாங்க. 38,000 ரூபாய்க்கு. அருமையா சொல்லியிருக்காங்க. சரி, 38,000க்கு வாங்கி இதுல இருந்து குட்டி எடுத்து பெருக்கணும். அப்போ வீட்டுல ஒரு 30 குட்டி கிடக்கணுமே? கிடக்கா? ஆடு 10 ஆட்டுக்கு மேல கிடக்கு. 10 ஆட்டுக்கு மேல கிடக்கு. கலர் நல்ல 3 கலர், கருப்பு, வெள்ளை, செவலை, பின்கொம்பு, வருங்காலு, இறங்காத காய், தலையே கிளிமூக்குல இருக்கு, காது நல்ல அளவெடுத்து செஞ்சாப்புல இருக்கு. ஓகேங்களா? கரெக்டா அந்த வாய் வரைக்கும் இருக்கா? ஒரிஜினல் கொடியாட்டு கிடா. ஹாய், வணக்கம். நான் விளாத்திக்குளத்துல இருந்து வரேன். சரி. இது எங்களுடைய குலதெய்வத்தினுடைய வேண்டுதல் ஒன்று இருக்கு. சரி. எங்களுடைய வேண்டுதலுக்காக நாங்கள் இதை இப்போ குட்டியாக வாங்கிட்டு போகிறோம். ஏன் அப்படின்னா, இதை நம்ம பராமரிப்பாக வளர்த்தோம் அப்படின்னோம்னா தான் அதுக்குண்டான ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவும், எங்களோட குலதெய்வ காணிக்கையை கொடுக்கறதுக்காகவும் இதை வாங்கிட்டு போகிறோம். சரி. அது ரொம்ப சின்ன குட்டியா இருக்க. பால் போடணுமே? இதுக்கு பால் தான் வாங்கி கொடுக்கணும். மாட்டுப்பால் தான் வாங்கி கொடுக்கணும். டெய்லி மாட்டுப்பால் தான் வாங்கி கொடுக்கணும். சரி. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு தேவையான இறைகள் எல்லாமே நம்ம கொடுக்கணும். அப்போ இது அப்போ 1 வருஷம் கழிச்சு தான் இப்போ கோயிலுக்கு கொண்டு போவீங்க? 1 வருஷம் இல்ல, அதுக்கு மேலேயே கூட ஆகலாம். ஏன்னா இது நல்லா வளர்ந்து முதிர்ச்சி அடையணும். ஆமா, இது நல்லா வளர்ந்து முதிர்ச்சி அடையணும். நல்ல ஒரு பாங்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு போய் கொடுக்கும். சரி. இப்போ இது எவ்வளவு சொன்னாங்க? எப்படி கேட்டு எப்படி குறைச்சு வாங்கிருக்கீங்க? அங்க ஒண்ணு இருக்கு. ஆமா, ரெண்டுமே 2 வேலை இருக்கு. இப்போ ஒண்ணு 3500 ரூபாய் சொன்னாங்க. ஆமா, இந்த பெருசு 3500 ரூபாய் சொன்னாங்க. சரி. பெருசு 2500 ரூபாய் சொன்னாங்க. சொன்னது எல்லாத்துலயுமே 500 கம்மி பண்ணி இப்ப 5000 ரூபாய்க்கு 3000 பிளஸ் 2000 5000 ரூபாய் இது பண்ணிருக்காங்க. அது போக டீ செலவுக்கு அதுக்கு இதுக்குன்னு கேட்டோம். இல்லம்மா இதே கம்மியா தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, நம்ம கடவுளுக்காக படைக்கிறது, சந்தோஷமா வாங்கிட்டு போன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு திருப்தியா முடிஞ்சது. சந்தோஷமாவும் இருக்கு. தேங்க்யூ. கருப்பு இதுல லைட்டா கொஞ்சமா தலையில ஒரு வெள்ளை. நிலவரம் எப்படி இருக்கு? சந்தை நிலவரம், ஆடுகள் வரத்து விற்பனை எல்லாம் கம்மியா தான் இருக்கு. இந்த ஆட்டோட வரையும் 3 குட்டி ஆடு, கன்னி ஆடு. ஆமா, 3 குட்டிக்குமே பால் கொடுக்கும். ரைட். 3 குட்டி ஆடு, கன்னி ஆடு ஒண்ணு. நீங்க வாடா. 3 குட்டி ஆடு, கன்னி ஆடு. ஆமாண்ணே. 3 குட்டி போட்டிருக்கு. அதுல குட்டி இல்ல. அது எங்க? அது அண்ணா, அது 4 கிடாமரி. அது 4 கொடியாட்டு மாதிரி. ஒரிஜினல் கொடியாட்டு மாதிரி 4 கிடாமரி. இது ஒரு 3 குட்டி ஆடு. அது ஒரு குட்டியே இல்லாத சென்னை ஆடுனே. ஒரு 2.5 மாசம் இருக்கும். சென்னை ஆடு. ஒரிஜினல் கொடியாடு. 3 குட்டி ஆடை பத்தி சொல்லு எனக்கு. அண்ணா, 3 குட்டி கொடியாடுன்னு. இது 3 குட்டியா கன்னி ஆடு. சரி. அவன் கேட்டோம், ரொம்ப நேரமா மல்லு கட்டி கேட்டோம், கொடுக்கல. சரி. அவர் இன்னொரு நண்பர் தான் வாங்கி கொடுத்து, எனக்கு இன்னொரு நண்பர் இன்னைக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. 3 குட்டி என்ன குட்டி? எவ்வளவு நாள் ஆச்சு போட்டு? 1 நாள். 1 மாசத்துக்குள்ள இருக்கும். ஒரு 10 நாள் இருக்கும். ஆமா, 10 நாள்ல இருந்து ஒரு 20 நாளுக்குள்ள இருக்கும். சரி. என்னென்ன குட்டி இல்ல? 3 குட்டி. ஆனா 2 கிடாமரி, ஒரு பொம்மரி தெரியுது. சூப்பர். என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க? ஆனா 30 ரூபா சொன்னாங்க. சரி. 3 குட்டி 22 ரூபாய்க்கு கேட்டா 24 ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம். 24 ரூபாய்க்கு. ஆமா. கன்னி ஆடு 3 குட்டியோட. ஆமா. ரைட். அது சென்னை ஆடு. சென்னை ஆடு இது 25 ரூபா சொன்னாங்க. சரி. 17 ரூபாய்க்கு கேட்டோம், 18 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். ரைட். அது 2 4. அந்த 4 ஒரு மரியானது 12.5. சரி.
அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கோம். ஒரே வியாபாரிட்ட ஒரே வியாபாரத்தில் ரெண்டு தனியா வாங்கியிருக்கோம். சரி, இது எல்லாம் யாருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? இதெல்லாம் அருப்புக்கோட்டைக்கு நம்ம நண்பருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அருப்புக்கோட்டை நண்பருக்கு திருப்திகரமா முடிஞ்சதா? சரி, நம்பிக்கையா பிடிச்சு கொடுப்பாங்க. ஆ, என்ன கான்டாக்ட் பண்ணா கான்டாக்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் எவ்வளவு குட்டிகள் வாங்கியிருக்கீங்க பாரதிட்ட? உங்களுக்கு பாரதி எண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு 30 குட்டி கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்காப்ல. சரி சரி, நீங்க எல்லாம் திருப்திகரமா இருக்கு. பிடிச்சு கொடுப்பாப்ல. வெயிட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா நம்மள வெயிட் பண்ணி பிடிச்சு கொடுத்துருக்காப்ல. அவ்வளவு நேரம் ஆக்கிடுறான். காலையில 5:30 மணிக்கு வந்தோம். சரி, இப்போ வரைக்கும் பாரதி எண்ணெய் பொறுமையா நம்மளுக்கு நம்ம கூடயே வந்து பார்த்து வேணுமா வேணாமான்னு கேட்டு, நம்ம ஏதாச்சும் தப்பான சூஸ் பண்ணாலும் இது வேணாம், வேற இதுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி நல்லா பெஸ்டா கொடுத்துருக்காங்க. திருப்திகரமா முடிஞ்சிச்சு. ஆனா ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சது? ஜோடி 22 கிட்ட வருதுண்ணே. ஜோடி 22 பக்கம் வந்துட்டு. ஆமா, வீட்டு போய் சேர்ச்சல 22,000 23,000? 23,000. 23,000. ஆமா ஆமா, எல்லாமே 2 பல்லு இல்ல பல்லு போடாம இருக்கும். பல்லு போடாத ஐட்டம் தான் எல்லாமே பல்லு போடாத ஐட்டம் தான். எல்லாம் காய் அடிச்சிருக்கா? இப்படி எல்லாம் காய் அடிச்சு. ஒரு ஊட்டி மட்டும் காய் அடிக்கல. ஒரு ஊட்டி மட்டும் காய் அடிக்கல. இலக்காய் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, என்ன தேவைக்காக போகுது? வளர்ப்புக்கு தானே, பண்ண தேவை. வளர்ப்புக்குன்னா இதே கொஞ்சம் பெருசா இருக்கு. எவ்வளவு நாள் வளர்ப்பு, எப்போ விற்பனை? இது ஒரு 3 மாசம் தீபாவளி வளர்ப்பு. தீபாவளி வரைக்கும். ரைட். இப்பவுமே 23 ஆயிட்டு. ஒரு குட்டி வந்து 12 ரூபா கிட்ட வந்து. ஆமா ஆமா. சரி, தீபாவளி வரைக்கும் நம்ம வச்சு வளர்த்து தீவனம் போட்டு எல்லாம் செஞ்சா நமக்கு என்ன? குட்டிக்கு ஒரு 3 ரூபா நிக்குது. குட்டிக்கு ஒரு 3 ரூபா. ஆமா, தீபாவளி பக்கமா இருந்துச்சுல்ல, பொங்கலுக்கு வித்தோம்னா குட்டிக்கு 6 ரூபா கிடைக்கும். அக்டோபர் நவம்பர்னு ஒரு மாசம் தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன் 3 ரூபா கிடைக்கும். இங்க தான் வளர்க்கணும். சும்மா ஏன்னா வளர்த்தோம்னா கஷ்டம். நீங்க சொல்ற ரேட்டா எடுக்க முடியாதா? எடுக்க முடியாது. தீவனம் வந்து கடை தீவனம் இல்ல, நம்ம சொந்த தீவனம். கடை தீவனம் கிடையாது. விலைக்கு வாங்கி போடுறது கிடையாது. நம்ம கடை தீவனம் அகத்தி வேலி. அதுதான் 3000 சொல்றீங்க. தீவனம் மைனஸ் 1500 ஆயிருமே. சரி, தீவனம் வந்து நம்ம சொந்த போடுறது. அது விக்கவும் தெரியணும். என்ன வாங்க மட்டும் தெரிஞ்சா போதாது. விக்க தெரிஞ்சாதான் ஜெயிக்க முடியும். வாங்க தெரிஞ்சாலும் ஒரு விஷயம் கிடையாது. காசு இருக்கு, யார் வேணாலும் வாங்கிடலாம். தெரிஞ்சாதான் விஷயம். விக்க தெரியணும். இல்ல மார்க்கெட்டிங் தெரிஞ்சா மட்டும் ஜெயிக்க முடியும். மார்க்கெட்டிங் தெரியலாட்டி ஒண்ணும் செய்ய முடியாது. ஆடு வளர்ப்புல அதான் மெயின். ஆமா, காசு இருக்கிற யார் வேணாலும் வாங்கிடலாம். தொழிலா இருந்தாலும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். காசு இருக்குன்னு வாங்கி போட்டுவிட்டு யார்கிட்ட விக்கிறது என்ன விக்கிறதுன்னு தெரியாம சுத்தி தெரிஞ்சுட்டு லாஸ் ஆகி போகும். 10 வியாபாரியை கூட்டு வந்து காட்டுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? 1000 ரூபாய், 200, 800, 900, 600, 500 ஐநூறு கம்மியா தைக்கணும். அப்புறம் வேற வழியெல்லாம் நம்மளும் வித்துட்டு போயிடுவோம். ஆஹா அப்படின்னு அருமையா சொன்னீங்க. ஆமா, அதே விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, வளர்க்கணும் கண்ணுதான். கடை தீவனம் வந்து 1200, 1300 மூட வருது. இது நம்ம காட்டுல வர்ற வேலி மசாலா, சக்கப்பூடு, அகத்தி, தீவன செலவு குறைச்சாத்தானே நீங்க சொல்ற ரேட்டை எடுக்க முடியும். தீவன செலவு ஒரு மாசத்துக்குள்ள ஒரு மாசத்துக்கு 5-6 கிலோ கூட்டணும். 5-6 கிலோ வெள்ளாட்டுல எப்படின்னா கூட்டிடலாம். தவிடு போட்டா கூட, அது போட்டா கூட. நம்ம வந்து பசுனே வந்து 2 to 3 தான் சொல்றாங்க. 3.5 மேக்ஸிமம் வரும். 3.5 அசால்ட்டா வரும். எந்த அளவுக்கு நல்லா தண்ணி குடிக்குதோ அந்த அளவுக்கு வெயிட் கெயின் ஆகும். தண்ணி குறைக்க வெயிட் கெயின் ஆகாது. எந்த ஊர்ல போகுது? நமது அயன் கஷ்டம் பத்திராயிரம் பக்கத்தில் தானிபுரம் அயன் கஷ்டம். சீலூத்தூர்ல இருந்து 26 கிலோமீட்டர் போகும். 2 கன்னி ஆடு. இது குட்டி கிடையாதோ? கிடாதான். ரெண்டுமே கிடா. கவனிக்கல, அடியில கவனிக்கல. ரெண்டுமே கிடா, கன்னி கிடா, காய் அடிச்ச கிடா. ஆமா, பல்லு 4. 2 பல்லு. 2 நம்ப முடியவில்லை. 2 பல்லு, கன்னி கிடா, காய் அடிச்சது. ஒரு நல்லா இருக்கு. ரைட். என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 40 ரூபா சொன்னாங்க. செத்திருக்காங்க. 35 5 ரூபா குறைச்சிருக்கீங்க. 2500. என்ன தேவைக்காக? கோயில் தேவைக்கு. கோயில் தேவைக்கு கரும்போரு, செம்போரு இந்த மாதிரி பிடிப்பாங்க. கண்ணி கேட்டாங்க, கேட்டாங்க, பர்டிகுலரா கேட்டிருக்காங்க, பிடிச்சிருக்கீங்க. கோயில் கண்ணி தான் தேவைப்படுச்சு. ஆமா, ரைட். எந்த ஊர்னே போகுது? அருப்புக்கோட்டை. என்ன விலை சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு ஆடு, நல்ல உயரம், நீளம் எல்லாம் நல்லா இருக்கு. சொல்லக்கூடாது விலை. ரைட். வியாபாரி கொண்டு போறாங்க. சரி. நல்ல டாப்பா செலக்ட் பண்ணி 2 குட்டி ஆடை பிடிச்சிருக்காங்க. 2 குட்டி நல்லா வளர்த்திருக்க. 2 பொட்டவையா கடாவா? 2 கிடா குட்டினே. ரெண்டும் கிடா குட்டி. நல்ல ஒரு 4 மாசத்துக்கு மேல வளர்ந்துட்ட. ஆமா, அப்ப அது செனை ஆயிருக்குமே. செனைதான். பல்லு 6 பல்லு போட்டுருக்கு. 6 பல்லு, 2 குட்டி, செனை. ஆமா, 2 குட்டி என்ன குட்டி? 2 கிடா குட்டி தானே. ரெண்டுமே கிடா குட்டி. அப்ப விலை டாப்ல இருக்கும். ஆமா. என்ன விலை சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? 44,000 சொல்லி 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. எவ்வளவு? 44,000 சொல்லி 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. 44,000 சொல்லியிருக்காங்க. 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. அது குறைச்சு தர மாட்டேன்ட்டாங்க. 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. என்ன கணக்குல வாங்கினீங்க? ஆசைப்பட்டு தான் வாங்கியிருக்கான். எதுவும் கணக்கு போட்டியில? கணக்கு பார்த்தா கூடத்தான். அது குறைஞ்சு வாங்க முடியலையே. 20, 10, 10. ஆமா, வாங்கியாச்சு. ஆமாண்ணே. சரி, போட்ட காசை எடுக்கணுமே.
அது வளர்த்து தான் எடுக்கணும் நீ. இன்னொரு திருப்பு குட்டி போட்டா எடுத்துடலாம். ஆமா, வளர்த்து எடுக்கணும். குட்டி போட்டு இதே செட்டு பெருகிச்சுன்னா எடுத்துடலாம். ஆமாண்ணே. ரைட். எந்த ஊருனே போகுது? நாங்க டீ கள்ளுப்படி பக்கத்துல டீ குன்னத்தூர். குன்னத்தூர் மாவட்டம்? மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டம். ஆமா. மதுரை மாவட்டத்துல அசரமாட்டிக்கீங்கள ஆசைப்பட்டீங்கன்னா. ரைட். எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க? இப்பதானே 3 வாங்கியிருக்கேன். சரி, பார்க்கணும். துட்டு காலி ஆயிட்டா இருக்கா? இருக்கு, என்ன போய் பார்க்கணும். வேலை தான் தாறுமாறா இருக்கு. 2 பால் குடி குட்டி வாங்கியிருக்கீங்க. ஒரு தாய் பிள்ளை மாதிரி இருக்க? ஒரு தாய் பிள்ளை தான். குட்டி போட்டு 1 நாளோ 2 நாளோ நேத்தம் போட்டுருக்கும் உங்களுக்கு? ஆமா, நேத்து போட்ட குட்டியை வாங்கியாச்சு. ஒரு தாய் பிள்ளை. பொட்டையா கிடாவா? ரெண்டும்? 2 பொட்டை. 2 பொட்டை. என்ன தேவைக்காக போகுது? இது குட்டி வளர்க்குறதுக்குன்னு தாயாடு வீட்டுல வச்சிருக்கீங்களா? மாடு கிடக்கா? தாய் இருக்கு. இன்னொரு தாய் கிடக்கு. அதுல உள்ள குட்டி இல்ல, அப்போ இல்ல, இறந்து போச்சு. எவ்வளவு சொன்னாங்க? இது 3 ரூபா. 3000. 2 சேர்த்து 3000 சொன்னாங்க. வாங்கினது 2500 ரூபா. 2500. ரைட். நம்ம தேவைதான் விலை. நாங்க வேம்பார்ல இருந்து வரோம். வேம்பார்ல இருந்து ஃபேமிலியா கூட்டு வந்துட்டீங்களா? ஆமா, ஃபேமிலியோட ஆடு வாங்குறீங்க. ஆடு பாக்கணும்னாங்க, கூட்டு வந்தாச்சு. சந்தையை பாக்கணும்னாங்க. சரி, சந்தோஷமா இருந்துச்சா? சந்தோஷமா இருந்துச்சு. வித்தியாசமா இருந்துச்சா? வேற பேசுறது வாங்க. கூட்டம் அதிகமா இருக்குல்ல, அதனால வித்தியாசமா தான் இருந்துச்சு. ரைட். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? நாங்க இப்படிதான் பிடிக்கணும்னு வந்தோம். இது தாயும் குட்டியுமா? தாயும் குட்டியும் தான். தாய் 2 குட்டி. 2 குட்டி. அடுத்த ஆடு சினையா இருக்க வாய்ப்பு இருக்கு. சினையா தான் இருக்கு. தலைச்சேரியில 2 குட்டி இருக்கு. பொட்டையா கிடாவா? ரெண்டுமே போட்டது. 2மே பொட்டை குட்டி. ரைட். என்ன விலை சொல்லி எப்படி வாங்கிருக்கீங்க? 23 சொன்னாங்க. சரி, நாங்க 19 முடிச்சிருக்கோம். 19. நீங்களே வாங்குனீங்களா? நடுவுல ஒரு ஆளா? 2 பேரும் வந்தாங்க, அவங்களுக்குலாம் நாங்க கொடுக்கல. 3 பேர் வந்தாங்க. சரி, 19 நல்ல விலை தான். குட்டி கணக்கு பார்த்தாலே இன்னைக்கு 6 12 ஆச்சு. எவ்வளவு நாளா வளர்க்குறீங்க? ஏன் இந்த ஆடு வளர்ப்பு? நாங்க வீட்டுல வளர்த்தோம். அங்க சூரக்குடி சந்தையில வாங்கி வளர்த்தோம். ஒன்னும் அது செட் ஆகல எங்களுக்கு. பக்கத்துல சொல்லுங்க. எங்களுக்கு செட் ஆகல. அது சரி, இன்னைக்கு 8ஆவது சந்தையில பிடிக்கலாம்னு வந்தோம். சரி, அதெல்லாம் பழைய ஆட்டுலாம் வித்தாச்சு. சரி. இப்ப புதுசா வந்து 8ஆவது சந்தையில பிடிச்சி நல்லா வளர்க்குதான்னு பார்ப்போம். நல்லா வளர்த்தா தேடி வர வேண்டியது. சரி. 18,000 செங்கண்ணி ஆடு. குட்டி கிடையாது. குட்டி பிரிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. மடி நல்லா இருக்கு. பல்லு 6. 18,000. எந்த ஊருனே போகுது? திருச்செந்தூர். பரவாயில்ல. திருச்செந்தூர் அந்த ஏரல் ஆட்டு சந்தை, ஆர்மினரி ஆட்டு சந்தையெல்லாம் தாண்டி ஒரு ஜம்ப் பண்ணி வந்திருக்கீங்களா? கொடியாட்டுக்காண்டி வந்து 10 உருப்படி. ஆமா. ஜோடி என்ன விலை? ஜோடி 30. 10 உருப்படி. எல்லாமே கடா தானா? ஆமா, எல்லாம் கடா. ஜோடி 30. ரைட். ஏரல் போகுது. ஆமா. அண்ணன் தான் வாங்கியிருக்காங்க. ரைட். ஓகே, நல்லா இருக்கு. அண்ணன் தான் வாங்கி கொடுத்துருக்காப்ல. எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை? பரவாயில்லன்னா நல்லா இருக்கு. நல்லா ஜௌரியமா இருக்கு. சௌரியம்னா யாருக்கு? அவருக்கு வியாபாரிக்கு. வியாபாரி சம்சாரிக்கு வாங்கலாம். சம்சாரி வாங்கலாம். வளர்ப்பு நல்லா இருக்கு. வளர்ப்பு குட்டிகள் வாங்கலாம். விளாத்திகுளம் பக்கத்துல மார்த்தாண்டம்பட்டி. இந்த ஆடு வாங்கினதை பத்தி சொல்லுங்க. ஆட்டு கிடாய்க்கு வீட்டுல எவ்வளவு கிடக்கப்போ? 40க்கு. இது மாப்பிள்ளையா? ஒரு சின்ன மாப்பிள்ளை இருக்காது. நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு கதை. இன்னொரு சின்ன மாப்பிள்ளை இருக்காரு. என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு முடிஞ்சது? சரி, 32. பிடிச்சிருக்கு, வாங்கியாச்சு. ரைட். எவ்வளவுங்க? 3800. ஒரே ஒரு குட்டி, செம்மறி குட்டி. செம்மறியில பொட்டுல கருங்குட்டி. கருஞ்செவலை. லைட்டா செவலையும் இதுவும் சேர்ந்துருக்கு. கிடா குட்டி. எத்தனை மாசம் குட்டிக்கா? எத்தனை மாசம் குட்டி இருக்கும்? 1 மாசம் இருக்குமா? 1.5 மாசம் இருக்கும். சரி, என்ன தேவைக்காக போகுது? ஒரே ஒரு குட்டி செம்மறி குட்டியா வாங்கிருக்கீங்களா? எல்லாரும் பொதுவா மக்கள் இந்த கொடியாட்டு குட்டியா வாங்குவாங்க. சும்மா ஆசைக்கு வளர்க்குறீங்க. ரைட். எந்த ஊர்னே போகுது? பூசால்பேட். எங்கனிக்குள்ள ஒரு கடலூர் இருக்கு. இங்க தூத்துக்குடி மாவட்டம். கடலூர். சரி, எவ்வளவு குட்டிகள் வாங்கணும் வந்தீங்க? எவ்வளவு வாங்கிருக்கீங்க? அவர் விற்பனையாளர். நீங்க வாங்கியிருக்க. ரைட். அண்ணா சொல்லுங்க, எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி முடிஞ்சது? சரி, என்ன விலை சொன்னாங்க? எப்படி கேட்டு வாங்கிருக்கீங்க? சரி, ஐயா தான் விற்பனையாளரு, வாங்குவாரு. சொன்னாரு. சரி, 31 முடிஞ்சிருக்கு. 31 முடிச்சிருக்கு. 15,500 ரூபா ஒரு குட்டி ஒண்ணு. என்ன தேவைக்காக போகுதுண்ணே? வளர்ப்புக்கு தானே. வளர்ப்புக்குன்னா நல்லா வளர்ந்துட்டு 2 பல்லு போட்டிருக்காதுன்னு போடல. 2 பல்லு போடல. தீபாவளிக்கு விற்பனையா? தீபாவளி விற்பனைக்காண்டி வாட்டி. 15,500 கூட ஒரு 2000 கிடைக்குமா? தீபாவளிக்கு வித்தா அவ்வளவுதான் கிடைக்கும். குட்டி நல்லா தெளிவா இருக்குல்ல, மணியா இருக்க. ஒரு ஆசைதான்.
நல்ல நல்லா இருக்கு நல்ல சூப்பர். விளாத்திக்குளத்துல இருந்து எவ்வளவு ஆடுகள் வாங்கியிருக்கீங்க? ஒண்ணுதான் வாங்கி ஒண்ணுதான். எவ்வளவு ஆடு வாங்கணும்னு வந்தீங்க? ஆடு ஒரு 4-5 ஆடு வாங்க வந்தோம். 4-5 ஆடு வாங்கணும்னு வந்தியே, ஆனா ஒண்ணுதான். ஒண்ணு வாங்கியிருக்கு. கிடைச்சியா கிடைக்கலையா விலை கூட்டிட்டா? விலை அதிகமா இருக்கு. இல்ல மனசுக்கு பிடிச்சது அமையலையா? ஆமா, அதான் அவன் ஒன்னாச்சும் வாங்கிட்டு போகணும் வாங்கியிருக்கு. வந்ததுக்கு மனசுக்கு தான் பிடிச்சிருக்கு. ஆமா ஆடு, ஆமா பால்வர்க்கு ஆடு நல்ல நிறசனையா இருக்கு. ஆமா. எவ்வளவு நாள்ல குட்டி போடும்? அது குழியெல்லாம் உளுந்துட்டேன். அடுத்த வாரம் ஏறும். அதான் ஒரு வாரத்துக்கு ஏறும். ஒரு வாரத்துல குட்டி ஈன்றும். ஆமா நல்ல மடி எல்லாமே இறங்கிட்டு. ஆமா. ஆடு நல்ல பருவருக்கு ஆடு. ஆமா. நெஞ்சி இறக்கமான ஆடு. ஆமா. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பல்லு சேர்ந்துட்டு. கரெக்டா? ஆமா. என்ன விலை சொல்லி எப்படி வாங்கி? 17 ரூபா 21 ரூபா சொன்னாங்கய்யா. 21 ரூபா. ஆமா. ஆமா. இதுக்கு 2 குட்டி இருந்து சாப்போம். ஆமா. 21 ரூபா சொல்லச்சுல. ஆமா. அதான் சென்னையா இருக்குன்னு 17 ரூபா வாங்கிருக்கு. 21 ரூபா சொல்லி 18 ரூபா. 17. ஆமா. 17,000 ரூபா கணக்கு உள்ள போட்டிருக்கீங்கல்ல. ஆமா. ஒரு கணக்கு இருக்கும்ல உங்கள்கிட்ட. இந்த 17,000 எடுக்கணும்ல. குட்டி பார்த்தா குட்டி வச்சு தான் வாங்கிருக்கு. உள்ள வயித்து எவ்வளவு நாள் ஆகும்? இந்த 17,000 நம்ம போடுறோம். ஆமா. இத்தனை நாள்ல எடுத்துடலாம், இவ்வளவு மாசத்துல எடுத்துடலாம், இத்தனை ஈத்துல எடுத்துடலாம். ஆடு நல்ல ஆடு நமக்கு வேணும். 2 ஈத்துல எடுத்துடலாமா? 2 ஈத்துல இருக்கும்போது பருக்க இருக்கலாம்ல. எடுத்துடலாம். 2 குட்டி போட்டா ஒரே வருஷம் தானே. 2 குட்டி போட்டா ஒரே வருஷத்துல எடுத்துடலாம். ஆடு ஓசியா இருக்குங்க. ரைட். கணக்கு இல்லாம வாங்க கூடாது. ஓகே. நல்ல நீளம் உயரம் நல்ல குதிரை மாதிரி இருக்குன்னா, குதிரை குட்டி மாதிரி இருக்கு. கரும்போர் கிடா. காய் அடிச்சது. காய் அடிக்காது. காய் அடிக்கலையா? ஆமா. காட்டுங்க. ஆமா, காய் அடிக்கல, காய் இறங்கல. ஆட்டுல என்ன சரியா உழல. பல்லு 2ஆ 4ஆ? 2 பல்லு. 2 பல்லு. எவ்வளவு உயர்றது வரல. சூப்பர். எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? இந்த பண்டாராவில. ஏரல் பக்கம் பண்டாராவில. சரி, இது எப்படி பார்த்து வாங்குனீங்க? எதுக்காக வாங்கிருக்கீங்க? எப்படி? ஆட்டுக்கு தான். எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க? ஒரு 5 ஆடு கிடக்கு. தேவைப்பிடிச்சு கோயிலுக்கு ஒரு வருஷம் கழிச்சு கோயிலுக்கு ஒரு வருஷம் கோயிலுக்கு. ஏன்னா ஒரு 10க்கு தான் ஒண்ணு சொல்லுவாங்க. இவன் 5னா போன உடனே வேலையை முடிச்சிருவான். அப்புறம் சும்மா இருப்பான். கோயிலுக்கும் அப்படி சேர்த்து வச்சுக்கலாம். ஒரு 8 வருஷம் கோயில் கூட அதுக்கு வச்சிருக்கோம். சரி, என்ன விலை சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? எப்படி முடிச்சிருக்கீங்க? 27 ரூபா கேட்டாங்க. 27 ரூபா கேட்டாங்க அவங்க. சரி, என்ன விலையில இருந்து ஆரம்பிச்சீங்க? நாங்க 20 ரூபா கேட்டோம். சரி, 22 ரூபாய்க்கு முடிஞ்சு. 5,000 ரூபா குறைச்சிருக்கீங்க. ஆமா. ரைட். இட மதிப்பு கணக்குக்கு நம்ம வாங்கினது கரெக்டா இருக்குமா? 2 ரூபா கூட தான். 2 ரூபா கூட. நமக்கு வள பிடிச்சிருக்கனால 2 ரூபா விலை பார்க்கலாம். குட்டி இதுல எடுத்தா நல்ல வலுவா இருக்கும். ஆமா. ஜோடி 26 ரூபா. ரெண்டும் கிடா குட்டி. 13 ரூபா ஒரு கிடா குட்டி. விலை எதுவும் குறைச்சிங்களா இல்ல அப்படியே சொன்ன விலைக்கு வாங்கிட்டீங்களா? குறைக்கவே மாட்டாங்க. சரி, கலரே 3 கலர். கருப்பு, வெள்ளை, செவலை. ஆமாண்ணே. கொம்பு அப்படியே பின் கொம்பு. பல்லு 6. 6. எப்படி? காய் அடிக்காத கிடா. காய் அடிக்கல. காய் அடிக்கல, ஒரு பொட்டு கூட இறங்கலையா? சொல்லுங்க, அந்த வாங்கின கதையை பத்தி சொல்லுங்க. 25 ரூபா சொன்னாங்க. 20 ரூபாய்க்கு. எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? மதுரை மேலூர்ல இருந்து. மதுரை மேலூர்ல இருந்து. திருமங்கலம் சந்தையை மறந்துட்டீங்களா? அப்போ அது அங்கே உங்களுக்கான ஒரு கடை வர்றதில்ல. வரல. சரி, இது ஆட்டுக்கு தான். ஆட்டுக்கு. சரி, ஆட்டுக்குன்னா எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க மாப்பிள்ளையா? புளியம்பூர்ல எதிர்பார்த்து அதே இதுல கிடைச்சு. அதே மாதிரி கிடந்துச்சு. சரி, எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன விலை சொன்னாங்க? என்ன விலையில இருந்து ஆரம்பிச்சு என்ன விலைக்கு வந்து? அது 30 ரூபா சொன்னாங்க. அப்படியே குறைச்சு வந்திருக்கு. 30 ரூபா சொல்லி 20 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 20 ரூபா. அப்போ முத விலை எப்படி வச்சீங்க? அது 25 ரூபாய் சொன்னா ஃபர்ஸ்ட். அப்ப நான் 18 ரூபா சொல்லி 20 ரூபாய்க்கு வந்துச்சு. 20 ரூபா கிடா. இந்த மாதிரி பல்லு சேர்ந்த கிடாவை இன்னும் எவ்வளவு நாள் நம்ம வச்சுக்கலாம்? அது இன்னும் 2 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். 2 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் கண்டு வாங்கிட்டு போறதுனால. எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க? அது ஒரு 5 ஆடு கிடக்கு. 5-6 ஆடு. 5-6க்கு இது கொஞ்சம் இதா இருந்த மாதிரி இருக்கு. பூரா கெடா பெரிய ஆடா இருக்கு. ஆட்டுக்கு கெடா இல்ல. சரி சரி. நாங்க கண்ணாடி குச்சினே. என்ன மாவட்டம்? தூத்துக்குடி மாவட்டம் தான். தூத்துக்குடி மாவட்டம். எட்டயாரம் தாலுகா பக்கத்து ஊர் தான். ரைட். 1 இதுல ஒரு 3 அதுல ஒரு 4. ஆமா. இது பொட்டுக்குட்டி. இதுக்கு கொடியே உள்ளலையே. கொடியே உள்ள 10 நாள் கூட ஆகல. 10 நாள் தான் ஆகுது. ஆமா. சரி, இதுவும் அப்படிதான் இருக்கு. இது அதே இருந்தா எல்லாமே கொடி உள்ளாத குட்டியா வாங்கிட்டு போறீங்க. இதுல எத்தனை பொட்டை குட்டி, எத்தனை கடா குட்டி? இதுல ஒரு கடா குட்டி 2 பொட்டை. சரி, ஒரே வியாபாரியா வேற வியாபாரிட்ட வாங்க? வேற ஆள்கிட்ட தான். சரி, விலையை சொல்லுங்க. மொத்தமா இது மொத்தமா 5000 ரூபா சொன்னாங்க. மொத்தம் அது மொத்தம் வந்து 7000 ரூபா சொன்னாங்க. மொத்தம் 7000. இந்த 3 குட்டி 5000. ஆமா. இந்த 3 குட்டி 5 சொல்லி எவ்வளவு வாங்கிருக்கீங்க? நாங்க மொத்தம் 7000 சொல்லி 5000 வாங்கி. 7000 சொல்லி. ஆளுடி குட்டியில ஹெவி ரிஸ்க் இருக்கு அப்படிம்பாங்களா வளர்க்குறது? அதெல்லாம் எப்படியும் வளர்த்தரலாம். அந்த 10 நாளைக்குள்ள வாங்கினா வளர்த்தலாம். கொஞ்சம் பெரிய குட்டி ஆச்சுன்னா பிடிக்காது. முடியாது. சரி, அதுல ஒரு பொட்டு குட்டி வேற வாங்கிருக்கீங்க. ஆமா. 7000 சொன்னாங்க. 5000 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 5000 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. எவ்வளவு முடிஞ்சது இது?
வாங்கினது அவங்க 26 சொன்னாங்க. சரி, அவங்க சொல்லியிருக்காங்க 26. அங்க இதை 18க்கு வாங்கியிருக்கோம். 26 சொன்னதை 18. 18க்கு வாங்கி ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு வாங்கிருக்கீங்களா? வேற எதுவும் வாங்கி போட்டீங்களா? நீங்க தான் வாங்கி கொடுத்ததா? சரி, ஐயாவுக்கு வாங்கி போகுதுண்ணே. எந்த ஊருமா போகுது? மேட்டமலை, சாத்தூர். இந்த ஒண்ணுதான் வாங்கணும் வந்தீங்களா? இப்படி இன்னும் பார்க்கணும். சரி, இது குட்டி கிடையாதா? ஒண்ணும் கிடையாதா? குட்டி பிரிச்சு விட்டுட்டாங்க. சரி, தாய் மட்டும் இருக்கு. தாய் மட்டும். சென்னை இருக்கா? எதுவும் இல்ல, எம்டி தான். எம்டி தான். பாலாடு. வீட்டுல குட்டி கிடக்கு. ஓ, அந்த குட்டியில சேர்க்கறதுக்காண்டி வாங்கிருக்கீங்க. ரைட் ரைட். விலை எதுவும் குறைக்க முடிஞ்சதா? குறைச்சு வாங்கி கொடுத்தா? குறைக்க முடியல. குறைக்க முடியல. குறைக்க முடியல. சந்தை சூட் நீங்க சொன்ன விலையா கேட்ட விலையா? இல்ல, நம்ம கேட்ட விலை ரேட் அதிகம் தான். அப்படியா? என்ன என்ன குறைக்க முடியல. 500 ரூபா கூட குறைக்கல. ஐயோ, அப்ப ரொம்ப பிடிச்சு போச்சோ? ஆடு நல்லா ஜிம்னு இருக்கு. ரைட். அவங்க சொன்னதுல இருந்து எவ்வளவு அப்பவே வாங்கிட்டீங்களா? அதுதான் கேக்குறேன். அப்ப எவ்வளவு சொன்னாங்க? சரி, 27 சொல்லி 18. பல்லு 6. பல்லு 6. குட்டி கிடையாது. குட்டி இப்பதான் பிரிச்சிருக்காங்க. பால் கறக்கலாம்.